தேர்தல் பிரச்சாரங்கள் ஓரளவு முடிவுக்கு வந்துருச்சு. இன்றைக்கி எல்லாம் ரெஸ்ட்டில் இருப்பாங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு ஓட்டுப்பதிவு ஆரம்பமாகுது. இது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலுங்க. அவ்வளோ சாதாரணமாக நம்ம நினச்சிட முடியாது. ஏன்னா வட மாநிலங்கள்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழகம் எப்படியோ எந்த எந்த ஒரு டாப்பில் இருக்குது. இது நம்ம தமிழக மக்களுடைய உழைப்பு ஒன்று. ரெண்டாவது வெளிநாட்டு பணம் கோடிக்கணக்கில் நமக்கு வளைகுடாக்கள்லேயும் அமெரிக்கா, ஐரோப்பா இது மாதிரி போன்ற வெளிநாடுகள்லேயே நம்ம சம்பாதிக்கிற ஒரு மக்களாக இருக்கிறதுனால அந்த பணங்களை குவியுது. இங்கே வட மாநிலத்துக்காரனுக்கு இந்த தமிழ்நாடு சொர்க்க பூமியாக இருக்குது. ஏன்னா நான் வட மாநிலங்கள்லாம் நான் நிறையா சுற்றுப்பயணம் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்குறேன், பேசியிருக்கிறேன். அங்கே உள்ளதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு சொர்க்கலோகம் அந்த அளவில் இருக்குது. அதனால தான் நாம் இப்போ என்ன சொல்கிறோன்னாக்க, இந்த எலெக்ஷனில் ஸ்டாலினா, எடப்பாடியா, இல்லை நம்ம விஜயா, நாம் தமிழர், சீமானா, இதுதான் இப்போ நாலு முனை போட்டி. 5 முனை போட்டினாலும் அதெல்லாம் ஒரு இப்போ கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். இந்த சசிகலாவையும் ராமதாஸையும். இது இந்த 4ல் விஜய்க்கு ஓரளவு ரசிகர் பட்டாளம் இருக்குது. அதை மறுக்க முடியாது. ரசிகர் பட்டாளங்கள், இந்த விசிலடிச்சாங்குஞ்சுகள், இவர்கள், அந்த பெண்கள், சில பெண்கள் ஹீரோ நினச்சி போடக்கூடிய ஓட்டுகள்லாம் இருக்குல்ல, இந்த வகையில் விழக்கூடிய ஓட்டுகள் ஓரளவு விஜய்க்கு கிடைக்கும் கண்டிப்பாக. அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆக ஒவ்வொரு தொகுதியிலையும் கிட்டத்தட்ட ஒரு 10% வாங்குவார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தான் இப்போ ஒரு முதலமைச்சராகவே ஆகிட்டோங்கிற ஒரு மமதையில் பேசுகிறார் பார்த்தீங்களா, அது அவருக்கு பயங்கரமான சறுக்களை உண்டு பண்ணும். அடுத்து இந்த மணி கூட, பத்திரிகையாளர் மணியுடைய பேட்டியும் பார்த்தேன். அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்த என்ன அளவுக்கு இந்த பார்லிமெண்ட் பில்லை கொண்டு இதுக்கு வச்சிங்க, இப்போ நம்ம இந்த எம்பிக்கள் குறைப்பு, அந்த மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரி எம்பிக்களை மாற்றுறது இருக்குல்ல, அது தோல்வி அடைஞ்சிச்சுல்ல, அது என்ன அளவுக்கு இப்போ கொண்டு வந்தீங்க அப்படின்னு வருத்தப்படுறார் மணி. இப்படி இப்போ கொண்டு வந்ததுனால ஸ்டாலினுடைய பவர் இன்னும் அதிகமாக இருக்குங்கிறார். இது கொண்டு வராமல் இருந்தால் கூட அது கிடப்பில் போடப்பட்டிருக்கும். இப்போ அது கொண்டு அதில் தோல்வி அடைஞ்சதுனால இப்போ மறைமுகமாக ஸ்டாலினுக்கு பவர் டோட்டல் இந்தியாவிலேயே ஒரு பேசு பொருளாகிட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் பிரச்சாரத்துக்கு வர்றாருன்னா பார்த்துங்களேன், அந்தளவு ஸ்டாலினுடைய பவர் ஏறி இருக்குது. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிமையாக மாறிட்டார். இல்லைனாக்கா அவர் வீட்டுக்கு ரைடு வரும், பல பிரச்சனைகளை மாட்டுவார், பல ஊழல்கள் குற்றச்சாட்டில் சிறைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதே போல் விஜய் ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் நிறுத்தப்பட்டது. அவர் முதல்வராக ஆகணுங்கிறதெல்லாம் டிஎம்கே, அதாவது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். இவர் வர முடியாது அப்படிங்கிறது. ஓரளவு ஓட்டை வாங்கலாம், ஓட்டை பிரிக்கணும், அந்த சிறுபான்மை ஓட்டுகளை பிரிக்கணும். இந்த இளைஞர்கள் ஓட்டுகளை பிரித்தாக்க ஆட்டோமேட்டிக்காக நாம வந்துடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் அமித்ஷாவுக்கு. ஆனால் அதுவும் அங்கே போயிடுச்சு. அந்த ஓட்டு பிரிஞ்சது அதோடு நிற்கும். ரெண்டாவது, சிறுபான்மையின் முஸ்லீம்களுடைய ஓட்டுகள் சாலிடாக இந்த முறை டிஎம்கேக்கு விடும். ஏன்னாக்க எஸ்டிபியும் இப்போ எழுத்து போட்டார், தமிமுன் சரிங்க வந்துட்டார், எல்லாரும் வந்ததுனால முஸ்லீம்களோட ஓட்டு சாலிடாக டிஎம்கேக்கு வழக்கமாக விழுவுறது. 1-2 அங்கே மாறி போகிறது கூட இப்போ இங்கே திரும்பி வரப்போகுது கண்டிப்பாக. அதனால் என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குன்னாக்க டிஎம்கே ஒரு 180 தொகுதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 150லேருந்து 180க்குள்ளே. மற்றபடி விஜய்க்கு ஒரு 10 சீட்டு கிடைக்கலாம், அவ்வளோதான். அதிகமான போனால் 10 சீட்டுகள் தான் கிடைக்கும். ஆனால் டோட்டலாக மக்கள் ஆதரவுன்னு பார்த்தா ஓரளவு வரும். அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தேர்தலை நியமித்தாங்கனாக்க, தேர்தல் ரிசல்ட்டை நியமித்தாங்கனாக்க
விஜய்க்கு இன்னும் கூடுதல் இடங்கள் கூட வரலாம். ஆனால் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு அவருக்கு பவர் கிடைக்காது, எடப்பாடிக்கும் கிடைக்காது. ஆக ஸ்டாலின் தான் திரும்ப வரார். அது 150லேருந்து 180 வரைக்கும் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் கொஞ்சம் கூட குறைகள் கூட இருக்கலாம், பார்ப்போம். தமிழக மக்கள் என்றைக்குமே சிந்திச்சு தான் அதாவது வாக்குகளை செலுத்துவாங்க. அந்த முறையில் இந்த முறை மிகச்சிறந்த ஒரு வெற்றியை நம்ம தமிழக நலனுக்காக அவர்கள் கொடுக்கணும்.